நடிகர் கிங்காங் வீட்டிற்கு அட்டைப்பெட்டிகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அட்டைப்பெட்டி? அதில என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட காமெடியனான கிங்காங் அவர்கள் சமீபத்தில எங்கு பார்த்தாலுமே இருக்க அளவுக்கு ரொம்பவே பிஸியா இருக்காரு. அவரோட மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்காக எல்லோருக்கும் இன்விடேஷன் வச்சுட்டுருக்காரு. இன்னும் 2 நாட்கள்ல அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க இருக்கு. இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டுக்கு அட்டைப்பெட்டிகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது அவர் வந்து பொண்ணோட கல்யாணத்துக்காக ஆர்டர் பண்ணியிருப்பார் இல்லையா? சீர்வரிசைகள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பிரிச்சு சரி பார்க்கிறது, என்னென்ன பொருட்கள் இருந்திருக்கு, எத எத எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் கட்டில், பீரோ, மெத்தை அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பண்ட பாத்திரங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதே மாரி ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாரியான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பாக்ஸா வந்து அவங்களோட வீட்ல இறங்கிட்டு இருக்காமா. அண்ட் இது எல்லாத்தையுமே சரிவர பிரிச்சு ஓரங்கட்டி வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுலயே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பயங்கர பிஸியா இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவ்வளவு மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கு, இவ்வளவு பெட்டிகள் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையிலேயே இவங்க கல்யாணத்த எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ண போறாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடியுது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஏன் கர்நாடகா போயிட்டு சிவானா அவர்களையே இன்வைட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது எவ்வளவு விஷயங்கள் அவர் ஆர்டர் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு பொருட்கள் அவரோட வீட்ல இருக்கும், எத்தனை அட்டைப்பெட்டிகள் வந்து இறங்கியிருக்கும் அப்படிங்கிறத நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. இந்த பொருட்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமே மண்டபத்துக்கு போக போகுது அப்படின்னும், கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணிடுவாங்க. ஜூலை 10ஆம் தேதி அவங்களோட பொண்ணோட கல்யாணம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்து ரிசப்ஷன தான் இன்னும் பிரம்மாண்டமா மிகப்பெரிய அளவுல பண்ண போறாரு. அதுல தான் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே கிடைச்சிருக்கு. அவரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான ஒரு காமெடியன் தான். ஓரளவு தான் அவருக்கு வசதி இருக்கும். அப்படி இருக்கையில இந்த பொண்ணோட கல்யாணத்த இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாரு அப்படிங்கும்போது, உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியனான சரத்குமார் அவர்கள் பத்தி ஒரு விஷயம் சோசியல் மீடியால வெளியாகி பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரத்குமார் சார் கிட்ட முத்து அப்படிங்கிறவங்க பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கும் மேல அவர் கூட இருந்து வந்துட்டு இருக்காரு. சரத்குமார் சார் தான் கூட இருக்கவங்கள எப்போதுமே ரொம்பவே நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயத்த அவர் எப்பயுமே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த முத்துங்கிற நபருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒண்ணு பையன், இன்னொன்னு வந்து பொண்ணு. அதுல பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்காராமா. அதே மாரி பொண்ணு வந்து டாக்டரா இருக்காங்க. இந்த 2 பேத்தோட படிப்பு செலவுக்குமே பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து பொறுப்பேத்துக்கிட்டாராம். என்ன வேணும்னாலும் சரி, நீங்க பண்ணுங்க, நான் பண்றேன் அப்படின்ருக்காரு. இதுபோல அவங்க வீட்ல வேலை செய்ற யாருக்கா இருந்தாலுமே சரி, ஏதாவது பிரச்சனை, இல்ல உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம், உதவி வேணும் அப்படின்னா தயங்காம கேளுங்க அப்படிங்கிற மாரியுமே சொல்லியிருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் சரத்குமார் சார் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.